ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. வாழ்வியல் கணிதம், லைஃப் மேத்தமெட்டிக்ஸ், டெட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு இந்த வாழ்வியல் கணிதம். இதில் லாபம், நஷ்டம், சதவீதம், லாப சதவீதம், தள்ளுபடி, குறித்த விலை, இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகும். இதில் இருந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இந்த வருடம் 2026 நடக்க போகிற எஸ்டெட் எக்ஸாமில் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய கணக்குகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். முதல் கேள்வி, ஒரு மாணவர் 80 மதிப்பெண்களுக்கு 60 மதிப்பெண்கள் பெற்றால் அவரது சதவீதம் எவ்வளவு? சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா ஒரே ட்ரிக்கு தான். மொத்தத்தை கீழே போடுங்க, கேட்கறத மேலே போடுங்க, 100ஆல் பெருக்கி போடுங்க. மொத்தம் எத்தனை மார்க்கு? 80 மார்க்கு. 80 கீழே போடுங்க. எத்தனை மார்க்குக்கு கேட்குறாங்க? 60 மார்க்குக்கு கேட்குறாங்க. அதை மேலே போடுங்க, 100ஆல் பெருக்கி போடுங்க. இவ்வளவு தான். ஸோ 0வும் 0வும் கேன்சல் ஆகிடுது. 2 நாள் 8, 25 நாள் என்னது? 100. 1 2 3 2 6, 3ஐயும் 25ஐயும் பெருக்குனீங்கன்னா 75% வருது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 75% தான் சரி. ரெண்டாவது கணக்கு, ரூபாய் 500ல் 25% எவ்வளவு? கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே சதவீதத்தை கொடுத்து ரூபாய் 500 எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இங்கே ஆன்சர்லாம் சதவீதத்தில் கொடுத்துருக்கு, இங்கே ஆன்சர்லாம் ரூபாயில் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கற்றுக்கிட்டா போதும். இப்போ இந்த லைனையே நான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுகிறேன். 500ல் 500 போடுங்க, இல்லைன்னா பெருக்கல் 25 அப்படியே போடுங்க, சதவீதத்துக்கு பதிலாக பை 100 போடுங்க. கவனிங்க, சதவீதம் என்பதன் அர்த்தமே 1/100. 100ஐ பகுதியாக கொண்ட பின்னத்தை தான் சதவீதம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் பை 100 போடுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மொத்தத்தை கீழே போடுங்க, கேட்கறத மேலே போடுங்க, 100ஆல் பெருக்கி போடுங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸையே அப்படியே எழுதிடுறோம். இப்போ பாருங்கள், 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 5 25 125 ரூபாய். ரூபாய் 125, ஆப்ஷன் சி. மூன்றாவது கேள்வி, ஒரு நபரின் மாத வருமானம் 20,000 ரூபாய். அவர் தனது வருமானத்தில் 30% வீட்டு வாடகைக்கு செலவு பண்ணிடுறாரு, 20% உணவுக்கு செலவிடுகிறார். மீதமுள்ள தொகை என்ன? ஸோ 50% அவர் செலவு செய்து விடுகிறார். மீதம் உள்ளது 50%. 100ல் 50 போனால் 50. ஓகேவா? இப்போ 2000ல் 50% கண்டுபிடிக்கணும், 20,000ல் 50% கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸி. பாதியாக கூட எடுத்து எழுதிடலாம், அல்லது 20,000 பெருக்கல் 50/100 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அடித்தோம்னா 2 டைம்ஸ் வரும், இங்கே அடித்தோம்னா 10,000 வரும். ஸோ அவருடைய மீத தொகை 10,000 ரூபாய், ஆப்ஷன் பி. அடுத்து நான் லாப நஷ்டம் கணக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்துடுச்சு பாருங்கள். ஒரு பொருளின் அடக்க விலைனா காஸ்ட் ப்ரைஸ் 800, விற்பனை விலை 960. சார் அது என்ன சார், வாங்கிய விலைன்னு போடலாமே, ஏன் அடக்க விலைன்னு போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் இல்லையா? அது என்ன அப்படின்னா, வாங்கிய விலையோடு சேர்த்து மேற்படி செலவுகள் ஆகும். இப்போ ஒரு பொருள் வாங்குறோன்னா போய் வர செலவையும் அதில் சேர்த்து வச்சாதான் அது அடக்க விலை. ஓகேங்களா? இப்போ விற்பனை விலை 960 எனில் லாப சதவீதம் என்ன? ஸோ ஓகே, இப்போ முதல்ல லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். லாபம் எவ்வளோன்னா 960ல் 800 போனால் 160 ரூபாய். அப்போ லாப சதவீதம் என்பது பாருங்க, என்ன கேட்குறாங்க? லாப சதவீதம். மொத்தத்தை கீழே போடுங்கன்னு சொன்னேன் இல்லையா? இங்கே அடக்க விலையை கீழே போடுங்க. எப்போதும் லாபமோ லாப சதவீதமோ நஷ்ட சதவீதமோ அடக்க விலையின் மீது தான் கண்டுபிடிக்கப்படும். அதை கீழே போடுங்க.
கேட்கறத மேலே போடுங்க. லாபத்தை கேட்குறாங்க. அது எவ்வளோ? 160 ரூபா. அதை 100ஆல் பெருக்கி போடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், 0000 கேன்சல் ஆகிடுச்சு. 1 8 8 2 8 16 பக்கத்தில் 0 போட்டேன். லாப சதவீதம் 20%. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சு பற்றிய ஒரு முக்கிய தகவல். எஸ்ஆர் அகாடமி ரேபிட் டெஸ்ட் பேட்ச்சு மேத்தமெட்டிக்ஸுக்கு போட்டிருக்கோம். இதில் சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா, நம்ம தினசரி தேர்வு வைக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம தேர்வு வைக்க போகிறோம். இதில் மொத்தம் 23 தேர்வுகள் கணிதத்தில் மட்டுமே நடைபெறும். ஒவ்வொரு தேர்வுலையும் 50 வினாக்கள் இருக்கும். 3 முழு தேர்வுகள் நடைபெறும். ஸோ மொதல் 20 தேர்வு எப்படி சார் நடக்கும் அப்படின்னா, அது பள்ளி பாட புத்தகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு வகுப்பாக 6வது 7வது 8வது அது மாதிரி ஒவ்வொரு வகுப்பாக சிலபஸை முன்கூட்டியே சொல்லிட்டு அந்த சிலபஸின் அடிப்படையில் அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டெட்டு சிலபஸ்லேயே மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் தான் ரொம்ப பெருசு. இதை முடிக்கணும் அப்படின்னா சரியான திட்டமிடல் அவசியம். எங்களோட டெஸ்ட் பேட்சில் சேர்ந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுவீங்க. இது பற்றி மேலும் விவரங்கள் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முழு விவரம் தெரிவிக்கப்படும். அடுத்த கேள்வி, ஒரு பொருளை ரூபாய் 1200க்கு விற்றதில் 20% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன? ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ட்ரிக்கு ஸ்கூலில் எதை சொல்லி கொடுத்தாலும் மறந்துடுங்க. இந்த ட்ரிக்கை பாருங்களேன். இப்போ ஒரு பொருளை விற்கும்போது 20% நஷ்டம் ஏற்படுது. அப்போ அந்த பொருளோட 80% விலையைத்தான் 1200ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகேவா? இது புரிஞ்சிடுச்சா? அடுத்த வரி பாருங்க, அடக்க விலை கேட்குறாங்க. அதான் அந்த பொருளின் விலை. அந்த பொருளின் விலையை 100%ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருளின் விலை என்ன? ஸோ இது மாதிரி எழுதிங்களா? இது நேர்மாறுபாடு அப்படின்னு நாம் முடிவு பண்ணிக்கிறோம். ஏன்னா பொருளின் விலை அதிகரிக்கும். ஏன்னா பொருளின் லாப சதவீதம் அதிகரிக்கும் போது விலையும் அதிகரிக்கிறது. ஸோ பை போடுங்க, அப்படியே இசிக்கோல்ட்டு போடுங்க, எக்ஸை கண்டுபிடிங்க, ஆன்சர் ஈஸியாக வந்துடும். நீங்கள் வேறு மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா பொறுமையாக வரும். அது ஃபார்முலாவில் மிஸ்டேக்லாம் வரும். ஓகேவா? ஸோ 0 கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், 2 நாள் 8, 3 நாள் 12, மீதி 2 0 அப்படியே போட்டாச்சு. இப்போ நம்ம இதையும் கூட அடிச்சிடலாம். 150 அப்படின்னு அடிச்சிடலாம். ஸோ குறுக்கு பெருக்கல் மூலமாக எக்ஸ் இங்கே போகுது. 150யும் 10யும் பெருக்குனீங்கன்னா 1500 ரூபாய். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த கணக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேள்வி நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுவீங்க. ஏன்னா ஏற்கனவே இப்போ தான் நடத்தினேன். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 500க்கு வாங்கி 600க்கு விற்கிறார். அவரது லாப சதவீதம் என்ன? சார் அடக்க விலை தானே சார் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அடக்க விலை கொடுக்கவில்லை என்றால் வாங்கிய விலையில் நீங்கள் கணக்கு போடுங்க. ஓகேவா? ஸோ அதுதான் லாபம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். அப்போ லாப சதவீதம் என்பது திரும்பவும் கேட்கறத மேலே போடுங்க. 100 ரூபாய். அடக்க விலை அல்லது வாங்கிய விலையை கீழே போடுங்க. 100ஆல் பெருக்கி போடுங்க. அவ்வளோவே தான். ஸோ 00 கேன்சல் ஆகிடுச்சு. 1 5 5 25 100. விடை லாப சதவீதம் என்பது 20%. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 7வது கேள்வி, ஒரு பொருளின் குறித்த விலை, கவனிங்க, புது வார்த்தை குறித்த விலை, இதுவரை வரல, ரூபாய் 2000. அதற்கு 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது எனில் விற்பனை விலை என்ன? ஸோ குறித்த விலையிலிருந்து நமக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. அப்போ தள்ளுபடி என்ன? முதல்ல நாம் தள்ளுபடி கண்டுபிடிக்கணும். தள்ளுபடி இஸ் ஈக்குவல் டு என்ன பாருங்க, 2000ல் 10%. அப்போ 2000 அப்படியே போடுங்க. இல்லை அப்படின்னா பெருக்கலை போடுங்க. 10% அப்படின்னா 10/100ன்னு போடணும். ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். 0 கேன்சல் பண்ணலாமா? இங்கேயும் பண்ணிடலாமா? மீதி இருப்பது 200 ரூபாய் தள்ளுபடி. ஓகே, அடுத்து என்ன சார் கேட்குறீங்க?
விற்பனை விலை. குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை கழிச்சிட்டோம்னா விற்பனை விலை. 2000ல் 200 போச்சு அப்படின்னா 1800 ரூபாய் தான் விற்பனை விலை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 8வது கேள்வி, ஒரு பொருளின் குறித்த விலை ரூபாய் 1500, விற்பனை விலை ரூபாய் 1200 எனில் தள்ளுபடி சதவீதம் என்ன? கவனிங்க, இந்த கணக்கில் தள்ளுபடி எவ்வளவு, தள்ளுபடி போன பிறகு விற்பனை விலை எவ்வளவுன்னு கேட்கல, தள்ளுபடி சதவீதம். முதல்ல தள்ளுபடி சதவீதம்னா தள்ளுபடி எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். 1500 ரூபாயிலிருந்து விற்பனை விலை 1200 கழிச்சிட்டா 300 ரூபாய் தள்ளுபடி. இப்போ கண்டுபிடிக்க போகிறது தள்ளுபடி சதவீதம் இஸ் ஈக்குவல் டு தள்ளுபடி கேட்கறத மேலே போடு. தள்ளுபடி சதவீதம் கேட்டால் தள்ளுபடியை மேலே போடு. குறித்த விலையை கீழே போடுங்க. ஓகேவா? லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் அப்படின்னா அடக்க விலையை கீழே போடுங்க. தள்ளுபடி சதவீதம் எப்போதும் குறித்த விலையின் மீது கணக்கிடப்படும். அதனால் குறித்த விலையை கீழே போடுங்க. ஓகேவா? இன்ட்டு 100, 100ஆல் பெருக்கி போடுங்க. 0000 கேட் கேன்சல். 1 5 5 2 5 30, மீதி 0 அப்படியே போட்டுக்கிட்டோம். தள்ளுபடி சதவீதம் 20%. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, டிஎன்டிஇடி தேர்வு இதற்கு முன்னாடி நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஆன்சரோடவே இருக்குது. மேத்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு மட்டும் இல்லை, சோஷியல் சயின்ஸுக்கும் ஆன்சரோட இருக்குது. எத்தனை கொஷின் பேப்பர் சார் இருக்குது? 10 கொஷின் பேப்பர் ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. இதில் பாருங்கள், மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் இருக்காது, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி 5 சப்ஜெக்டும் ஆன்சரோட இருக்குது. இந்த கொஷின் பேப்பர்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்காமல் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை படித்தா தான் எவ்வளவு கொஷின்ஸ் வருது, எந்தெந்த ஏரியாவிலேருந்து வருதுன்ற ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அடுத்து ஒரு சூப்பரான கேள்வி பாருங்கள், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நபரின் சம்பளம் முதலில் 20% அதிகரிக்கப்பட்டு பின்னர் 20% குறைக்கப்படுகிறது எனில் அவரது சம்பளத்தில் ஏற்படும் நிகர மாற்றம் என்ன? நிறைய பேருக்கு தோணும், என்ன தோணும்னா 20% அதிகரித்து 20% குறைச்சா ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு தோணும். அதனால் இதுதான் உங்களுக்கு வைக்கிற ஹூக்கு, மாட்டிக்காதீங்க. ஸோ பாருங்கள், எத்தனை சதவீதம் அதிகரித்து குறைச்சாலும் குறைச்சி அதிகரித்தாலும் கண்டிப்பாக குறையும். ஞாபகம் வச்சுங்க, குறையும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? I² பை 100 என்பது தான் ஃபார்முலா. இப்போ 20 அதிகரித்து 20 குறைக்கிறாங்க அப்படின்னா I என்பது 20, 20 ஸ்கொயர் பண்ணி பை 100ன்னு போடுங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 20 பெருக்கல் 20 பை 100. 2 0 கேன்சல் ஆகிடுது பாருங்கள், 2 2 4. ஸோ எவ்வளோ குறையுது? 4% குறைகிறது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த ஷார்ட்கட் ட்ரிக் தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து மிக முக்கியமான கேள்வி, காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹10,000 ஃபார் 2 years at 10% per annum காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ அசல் ரூபாய் 10,000க்கு காலம் 2 ஆண்டுகளுக்கு n = 2, வட்டி வீதம் 10% அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? சார் நம்மகிட்ட ஃபார்முலா இருக்குது, என்ன சார் அப்படின்னா ஏ என்பது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இது கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா. A = P × 1 + R/100 என்பது ஃபார்முலா. ஸோ இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? P என்பது 10,000 × 1 + R 10% / 100, 2 ஆண்டுகளுக்குன்னா ஸ்கொயர்னு போட்டுருவோம். 0 0 கேன்சல் ஆகிடுது, விச் இஸ் ஈக்குவல் டு 10,000 இன்ட்டு இதை எல்சிஎம் எடுத்து பெருக்கிறோம், குறுக்கு பெருக்கல். ஒரு 10 10, 10 கூட 1 கூட்டினீங்கன்னா 11/10. இங்கே ஸ்கொயரை விட்டுறக்கூடாது,
அப்போ அதை 2 தடவை போடுறேன். 11/10 0000. 11 11 121. அது கூட என்ன பண்ணுங்க, இந்த 2 ஜீரோவை சேர்த்துக்குங்க. இதுதான் 12,100 ரூபாய் கூட்டுத்தொகை. சார் 12,100 காணுமே சார் அப்படின்னு உங்களுக்கு தோணணும். ஆனால் நாம் கண்டுபிடிச்சது கூட்டுத்தொகை. ஆனால் கண்டுபிடிக்க வேண்டியது வட்டி. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கூட்டுத்தொகை ஏவிலிருந்து அசல் பிஐ கழிச்சிடணும். விச் இஸ் ஈக்குவல் டு 12,100ல் 10,000 போச்சுன்னா மீதி 2,100 ரூபாய். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரூபாய் 8,000க்கு 2 ஆண்டுகளுக்கு 5% வட்டி வீதத்தில் கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டிக்கும் உள்ள வேறுபாடு. கவனிங்க, 8,000 ரூபாய்க்கு முதல்ல கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் எளிய வட்டி கண்டுபிடிச்சு, அந்த தொகையிலேருந்து இந்த தொகையை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேறுபாடு வந்துடும். ஆனால் இதை ஒரே தடவையில் போட்டு காட்டுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. P × R/100 ஹோல் ஸ்கொயர்ன்றது தான் ஃபார்முலா. 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க, உடனே ஆன்சர் வந்துடும். ஸோ அசல் என்பது 8,000 × R என்பது 5% பை 100. இதை ஸ்கொயர் பண்ணோம் இல்லையா, அதனால 2 தடவை பெருக்கிடுறேன். ஸோ 2 0 கேன்சல் ஆயிடுது. அடுத்து 1 0 கேன்சல் ஆயிடுது. 1 5 2 5 10. 4 2 4 2 8. முடிஞ்ச அளவு அடிச்சு நொறுக்கியாச்சு. மீதி இருப்பது 4 பெருக்கல் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 20 ரூபாய் மட்டும்தான் வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. வாழ்வியல் கணிதம் அப்படின்றது நிறைய பேருக்கு சவாலானதாகவே இருக்குது. இது மாதிரியான கணக்குகள், சார் எங்கே சதவீதம் வருது, சதவீதம்னா ஒரு தடவை பெருக்குறீங்க ஒரு தடவை வகுக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த தெளிவு பெறணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இன்னும் சில கேள்விகள் மட்டும்தான் இருக்குது, ஓகேவா? இப்போ ஆட்கள் நாட்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் அப்படின்னு ஒரு கணக்குகள் கேட்குறாங்க. இது என்ன சார்னா, இது ஆல்ரெடி ஒரு கொஷின் இதே மாதிரி கேட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷினை நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஒரு நிறுவனம் 15 வேலையாளர்களுக்கு 20 நாட்களுக்கு 60,000 6 லட்சம் ஊதியமாக வழங்குகிறது. அப்போ 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளவு ஊதியம் வழங்கும்? ஓகேங்களா? இப்போ வேலையாட்கள் 20 நாட்கள், ஓகே, 15 வேலையாட்கள் 20 நாட்கள். இவங்களுக்கு கொடுக்கிற தொகை 6 லட்சம். இது மாதிரி போட்டுக்குங்க. ஊதியத்தை கீழே போடுங்க, ஆட்களையும் நாட்களையும் பெருக்கி போடுங்க, ஓகேவா? அதே மாதிரி ரெண்டாவது கேஸ், 5 வேலையாட்கள் 12 நாட்கள் ஊதியம் எவ்வளவு, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 4 5 5 3 5 5. ஸோ 0 0 தூக்கிடுவோமா? 4 2 6 2 12. 4 3 3 3 6. ஸோ முடிஞ்சு போச்சு. எக்ஸை இப்படி அனுப்புகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன இருக்கு, 60,000 அப்படின்னு இருக்கு. ஸோ 60,000-ஐ 2ஆல் பெருக்கணும்னா 1,20,000 ரூபாய். ஸோ சூப்பராக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. அதிகமாக குழப்பிக்கவே தேவையில்லை. ஸோ ஆட்களையும் நாட்களையும் பெருக்கி மேலே போடுங்க, ஊதியத்தை வகுத்துடுங்க, அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மீண்டும் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோங்க. டாபிக் வைஸாகவும் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ்லாம் சால்வ் பண்ணியும் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணுமா? ரொம்ப ஈஸி. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஃப்ரீயாக அனுப்பி விட்றேன். திஸ் இஸ் எஸ்ஆர் அகாடமி ப்ராமிஸ். வீடியோஸ் ஃப்ரீ. 13வது கேள்வி, 10 வேலையாளர்கள் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர். ஆட்கள் நாட்கள் கணக்கு. அப்போ 5 வேலையாளர்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஸோ போட்டுடலாமா? ஆட்களை இங்கே எழுதுங்க, நாட்களை இங்கே எழுதுங்க. 10 வேலையாளர்கள் 15 நாட்களில் முடிப்பர். முடிச்சிட்டாங்க.
அப்புறம் 2வது கேஸு 5 வேலையாளர்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? நேர்மாறுபாடா எதிர்மாறுபாடான்றத முதல்ல முடிவு பண்ணுவோம். ஆட்கள் குறையும் பட்சத்தில் நாட்கள் அதிக நாள் வேலை செய்வாங்க. அப்போ இது எதிர்மாறுபாடு. எதிர்மாறுபாடுனா பெருக்கு விகிதம் சமம். இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, சமமாக்கி போடுங்க. 10 பெருக்கல் 15 இஸ் ஈக்குவல் டு 5 பெருக்கல் எக்ஸ். அவ்வளோதான். 4 5 5, 3 5 5. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. 3 10 30. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இன்னும் 2 கணக்குகள் மட்டுமே உள்ளது. வீடியோவை இதுவரை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அத்தோட யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை நான் போட்டுட்டு இருப்பேன். ஸோ 14வது கேள்வி, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 50,000. அது ஆண்டுக்கு 10% அதிகரிக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை எவ்வளவு? 2 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ ஓகேங்களா, இது 50,000த்தில் 10% கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை கூட்டி திரும்பி வர தொகைக்கு மீண்டும் 10% கண்டுபிடிச்சி அதையும் கூட்டி போடலாம். ஆனால் அதை விட ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன் பாருங்க. ஒரு ஆண்டுக்கு 10% அதிகரிக்குது. அப்போ முதல் ஆண்டு இந்த 50,000 என்ன ஆகுது? 110% மாறுகிறது. ஓகேவா? அப்போ 2வது ஆண்டு இது மீண்டும் 110% மாறுகிறது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுமா? ஒரு 0 2 0 அடிச்சாச்சு, 2 0 இங்கே அடிச்சாச்சு, 11 11 121. அதை நாம் 500ஆல் பெருக்கணும் அப்படின்னா 60,500. செம ஈஸி, முடிஞ்சே போச்சு. 60,500. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஈஸியாக இருக்கா? ஸோ ஈஸியாக இருக்குன்னா ஈஸின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவோட கடைசி கேள்வி வரை பார்த்த உங்களை மனதார பாராட்டுறேன். உங்களுடைய எண்ணம் ஈடேற வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது போல வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ விரைவில். கடைசி கேள்வி இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. தொடர் தள்ளுபடி கணக்கு. இந்த தொடர் தள்ளுபடியே இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் தான் சொல்லி தர போகிறேன். செம்ம ஈஸியாக இருக்கும் பாருங்கள். தொடர் தள்ளுபடி கேட்டாங்க அப்படின்னா நான் போடுற மாதிரி போடுங்க. இரு தொடர் தள்ளுபடிகள் 10% மற்றும் 20% என்பது ஒற்றை தள்ளுபடிக்கு எத்தனை சதவீதத்திற்கு சமம்? ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தோணும்? முதல்ல ஒரு 10%, அப்புறம் ஒரு 20%, மொத்தம் 30ன்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா முதல்ல 10ஐயும் 20ஐயும் கூட்டுங்க, 30 வந்ததா? இப்போ 10ஐயும் 20ஐயும் பெருக்கி 100ஆல் வகுத்துடுங்க, 2ன்னு வருது. இதை கழிச்சிடுங்க, அவ்வளோதான். முதல்ல கூட்டுங்க, அப்புறம் பெருக்கி வகுங்க, அப்புறம் கழிச்சிடுங்க. 28% தான் ஆன்சர். அவ்வளோதான். செம ஈஸி பாருங்கள். இதுதான் ஆன்சர். இதுதான் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சில நிமிடங்கள், சில நொடிகளில் கூட ஆன்சர் போட்டுடலாம். ஸோ விடை 28%. ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் வேணுன்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இதே எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தேங்க்யூ.